லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் மதுரை மத நல்லிணக்க அமைப்பாளர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள். வணக்கம் சார். நேற்று மதுரை திருப்பரங்குன்றம் அந்த மலையில் அந்த தர்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்து முன்னணி அமைப்பினர் ராஜா உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அங்கே 144 போட்டிருந்தாங்க. அதையும் மீறி எங்கள் கூட்டம் கூடியது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. நீதிமன்றம் 5 to 6 மணிக்கு பழங்காலத்தில் ஆர்ப்பாட்டம் நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. இதில் ராஜா அங்கே பேசியது ரொம்ப ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதாவது ஒரு அயோத்தியாக நான் திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசுகிறாரு. இந்த அரசின் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இது ஒரு தாலிபான் அரசு அப்படின்னு சொல்லி அரசின் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக அரசுக்கு விடுத்த நேரடி எச்சரிக்கையாக தான் அது இருக்கு. தமிழ்நாட்டின் அமைதியை நாங்கள் சீர்குலைப்போம், அயோத்தி பாபர் மசூதி பிரச்சனையை போல இங்க கலவரம் பண்ணுவோம். அங்க அயோத்தியில் என்ன நடந்துச்சு? பாபர் மசூதியை பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா நாடு முழுவதும் கலவரம் பண்ணி பாபர் மசூதியை இடிச்சாங்க. இப்ப திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவை நாங்கள் இடிப்போம், பள்ளிவாசலை இடிப்போம், கலவரம் பண்ணுவோம் அப்படின்னு ராஜா அவர்கள் நேரடியாக திமுக அரசை தலிபான் அரசு என்று சொல்லி சவால் விட்டுருக்காரு. கொஞ்சமாவது முதுகெலும்பு இருந்தா திமுக அரசு இன்னைக்கு அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணி உள்ள போட்டிருக்கணுமா இல்லையா? எஃப்ஐஆர் போட்டாங்களா? நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை நடக்கிற போது நான் இருந்தேன். நீதிபதி அவர்கள் அஃபென்சிவாவோ ப்ரோவோகேட்டிவாவோ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக நீதிமன்ற தீர்ப்புல உத்தரவுல சொல்லியிருக்கு. பாஜக RSS தரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்துல உறுதி சொன்னாங்க. அதுக்கு நேர் எதிராக அவர் தமிழ்நாட்டை கலவர மண்ணாக மாத்துவேன் அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. திமுக அரசும் போலீஸும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இது என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு மதுரையில் இருக்கவங்களுக்கு புரியல. நேற்று 144 போட்டிருங்க. 144 மீறி அத்தனை பேர் கோயிலுக்குள்ள போய் தகராறு பண்றா, கலவரம் பண்றா. அங்க பிஜேபி கொடியை வச்சுட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லி கோஷம் போடுறா. 2 விஷயம். அதுல மத்த இதே சம்பவத்தை இஸ்லாமியர்கள் எங்காவது இப்படி போராட்டம் பண்ணியிருந்தா, கிறிஸ்தவர்கள் பண்ணியிருந்தா, பெரியாரிஸ்ட் பண்ணியிருந்தா, கோயில்ல புகுந்து போராட்டம் பண்ணியிருந்தா, இன்னைக்கு தமிழ்நாடு ரணகலம் ஆயிருக்காதா? இல்ல ஆயிருக்குமா இல்லையா? சொல்லுங்க. விட்டுருவாங்களா? போலீஸ் விட்டுருமா? நீதிமன்றம் விட்டுருமா? மத்த பத்திரிகையை விட்டுருமா? ஆனா இன்னைக்கு அவர்கள் கோயில்களை போய் கலவரம் பண்றான். பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லி முருகனை அவமானப்படுத்துறான், பக்தர்களை அவமானப்படுத்துறான், இழிவுபடுத்துறான், கோயிலை மதிக்கல. எதுக்கு எடுத்தாலும் தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடுனா எங்க ஆகம கட்டுறோம், புனிதம் கட்டுறோம், வேதத்துல அப்படி இருக்கு. சமஸ்கிருதம் தான் மந்திரம் சொல்ல முடியும். எங்க தமிழர்களை அர்ச்சகர்களை ஆக்குங்க அப்படின்னா அதெல்லாம் கோயிலோட பாரம்பரியத்தை மீறக்கூடாது, ஆகமத்துக்கு முரணா பண்ண முடியாது அப்படின்னு எப்பவுமே பேசுற பாஜக அரசு சங் பரிவார் கூட்டம் இன்னைக்கு முருகனை இழிவுபடுத்துற விதமா, பக்தர்களை இழிவுபடுத்துற விதமா முருகன் கோயிலுக்குள்ளே கட்சி கொடியோட போய் கலவரம் பண்ணியிருக்கிறா. அவனை ராஜ மரியாதையோட போலீஸ் கூட்டிட்டு மண்டபத்துல சாப்பாடு வாங்கி கொடுத்து சாயந்தரம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுப்பி விடுறாங்கன்னா இங்க இது என்ன ஆட்சி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இது பெரியார் மன்னன், பெரியார் ஆட்சின்னு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு தெரியல. இங்க திருப்பரங்குன்றம் மதுரையை பொறுத்தவரை உளவு பிரிவு, குறிப்பா இஸ்லாமியர்களை கண்காணிக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவு, உளவுத்துறை, உள்ளூர் போலீஸ், வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம் எல்லாமே சங் பரிவார் கூட்டத்துக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியான அந்த நடைமுறை. அவங்க ஒரு பொய்யை தொடர்ந்து பரப்புறாங்க. இப்பதான் ஏதோ போன வாரம் தான் அங்கு இஸ்லாமியர்கள் அந்த மலையில தர்காவில் ஆடு கோழி வெட்டி சமைக்கிறாங்க என்பதை போல ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நவாஸ் கொடியோட வந்தவங்க முருகன் இருக்கிற மலையில அங்க போய் நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு பேசுறாங்க. ஒரு அரசியல் சட்ட அரசு, ஒரு மாவட்ட நிர்வாகம், மதுரை மாவட்ட நிர்வாகம் இதை என்ன சொல்லியிருக்கணும்? முதல் விஷயம், 200 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க சிக்கந்தர் தர்காவில் இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் எல்லா மக்களும் சேர்ந்து அங்க போறது, ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, எப்படி பாண்டி கோயில கிடா வெட்டுறோமோ அதே போல அழகர் கோயில கிடா வெட்டுறோமோ, ஏன் இந்த திருப்பரங்குன்ற கோயிலே கருப்பர் கோயில் முன்னாடி கருப்பனுக்கு கிடா வெட்டி வழிபடுற பழக்கம் சமீபத்துல வரையே இருந்துச்சு. இப்பதான் அவங்க ஒரு போர்டு வச்சு HRNCல இங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி முருகனையே சைவ கடவுளாக மாற்றியவர்கள் தான் இந்த ஃப்ராடுக. முருகன் யாருங்க?
அவர் வந்து குறிஞ்சி நிலத்தின் தலைவன், வேடர்களின் தலைவன். வேட்டையாடுறதா வந்து அந்த இனக்குழுவோட வேலையே. வேட்டையாடி முருகனுக்கு படையல் பண்றதா முருகன் குலத்தலைவனை வந்து வழிபட்டாங்க. அந்த முருகனையே அவன் சைவமாக்கிட்டான். அந்த மலை சங்க இலக்கியத்துல பரங்குன்றம், அதாவது ஸ்கந்தர் மலைன்னு சமஸ்கிருதத்துல மாத்திட்டான். முருகன் பேரை சுப்பிரமணியன் சமஸ்கிருதத்துல மாத்திட்டான். கொற்றவைய துர்கா தேவின்னு மாத்திட்டான். அந்த கோயிலே ஆக்கிரமிச்சுட்டான். தமிழர்கள் இன்னைக்கு அர்ச்சகராக முடியாது, தமிழ்ல அங்க போய் அர்ச்சனை சொல்ல முடியாது, எல்லாமே சமஸ்கிருதம் தான். இதையெல்லாம் பண்ணிட்டு இஸ்லாமியர்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்றான். டெய்லி தமிழ் பேப்பர்ல 4 செய்தி, தினமலர்ல 6 செய்தி, தொடர்ச்சியாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க என்ற அடிப்படையில இஸ்லாமியர்கள் ஏதோ இப்போ போய் வந்து அங்க ஆடு கோழி வெட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை உருவாக்கி பேசுறாங்க. முதல் விஷயம் வந்து அசைவம் சாப்பிடுவது அப்படின்றது வந்து பெரும்பான்மை இந்துவாக தங்கள் கருதக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை உள்ள தமிழர்கள் எல்லாரும் வந்து அசைவம் சாப்பிடுறாங்க. அசைவம் சாப்பிடுறது தப்புன்னு பாஜக சொல்லுதா? சொல்லு. நேற்று கூடின கூட்டத்துல அசைவம் சாப்பிட்டவே இல்லையா? நேற்று கூடின கூட்டத்துல வந்து எல்லாரும் குலதெய்வ வழிபாட்டுல கிடா வெட்டி சாப்பிடுறவன் தானே. நீ கிடா வெட்டி சாப்பிடுற போது இஸ்லாமியர்களும் திருப்பரங்குன்ற மக்கள் வந்து கிடா வெட்டி சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவ? எங்க அவங்க சாப்பிடுறாங்க? இஸ்லாமியர்களுக்கு 1921 தீர்ப்பிலே உறுதி செய்யப்பட்டது. 1921 மதுரை ஃபர்ஸ்ட் சப்கோர்ட்ல ராமையர் என்ற நீதிபதி அங்க கோயில்ல போய் ஸ்பாட்டை பார்த்து மலக்கியது, தர்காவுக்குரிய இடம் என்ன, அரசாங்கத்துக்குரிய இடம் என்ன என்பதெல்லாம் விசாரித்து 300க்கு மேலான சான்றாவணங்களை பரிசீலித்து 21 சாட்சிகளை விசாரித்து 1921 தீர்ப்பு சொல்லிட்டாருங்க. தர்கா பள்ளிவாசல் அந்த பகுதி, அந்த மலை உச்சியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், மீத மலை வந்து திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு. இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னது அது பிரிவி கவுன்சில் வரை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 1978 மறுபடியும் வந்து சுப்பிரமணியன்ற நீதிபதி மதுரை 3rd சப்கோர்ட்ல வந்து அவரும் ஆர்டர் போட்டிருக்கிறாரு. இதே உறுதி செஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாம் வந்த ஒரு விஷயத்துல இப்ப வந்து அவன் வந்து பிரச்சனை கிளப்பான். ஒருத்தருக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு கோர்ட் டிக்ளேர் பண்ண பிறகு அந்த இடத்துல என்ன வழிபாடு நடத்துறதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். இவன் எப்படி சொல்ல முடியும்? பிஜேபி ஆர்எஸ்காரர் எப்படி சொல்ல? முதல்ல இது வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது. கோயில் நிர்வாகத்துக்கும் தர்கா நிர்வாகத்துக்கும் பிரச்சனை கிடையாது. உள்ளூர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ளூர்ல உள்ள தமிழ் மக்கள், இந்துவாக தங்களை கருதும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்தவன் பூரா வெளியூர், கச்சராஜா, காடேஸ்வரா சுப்பிரமணியம், இப்படி வேற ஆள் வந்து இங்க வந்து பிரச்சனையை மதுரையில உண்டு பண்றாங்க. திருப்பரங்குன்ற மலை என்பது சமய நல்லிணக்கத்துக்கு, மத நல்லிணக்கத்துக்கு, கிட்டத்தட்ட வந்து சமணர் வழிபாட்டு இடங்கள் அங்க இருக்கு, சைவ வழிபாட்டு இடங்கள் இருக்குது, இங்க இஸ்லாமிய வழிபாட்டு இடங்கள் வந்து இருக்குது, தமிழ் வழிபாட்டு இடங்கள் இருக்குது. எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான மத நல்லிணக்கான உதாரணம் தான் அங்க. இத்தனை வருஷம் ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க? 1000 வருஷமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? தீர்ப்புப்படியே 200 வருஷமா இருக்கு. 200 வருஷமா தர்கா இருக்கு. எல்லா மக்கள் போய் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. ஆடு கோழி வெட்டிட்டு தான் இருக்காங்க. முருகன் கோயில்ல போய் யாரும் வந்து வெட்டல. ஆக்சுவலா முருகனே வந்து நான்வெஜ் சாமி, அதவே மாத்திட்டான். அந்த கருப்பருக்கு கூட இன்னும் பலியிடாம வந்து மாத்துறான். அடுத்து வந்து இவன் என்ன பண்றான்னா இந்த பிரச்சனையை வந்து தர்கா வந்து கொண்டு வராங்க. உள்ளூர் மக்கள் யாரும் இந்த பிரச்சனையை எப்பயுமே வந்து கொண்டு வரல. நான்வெஜ் சாப்பிட்றதே தப்புன்ற பார்ப்பனிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இதை வந்து கொண்டு வரான். அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களை இழிவுபடுத்துற ஒரு வேலையை வந்து செய்யறான். அடுத்து எங்க வருவான்னா பாண்டி கோயில கிடா வெட்டாத, அழகர் கோயில கிடா வெட்டாத, அதை நோக்கிதான் அவங்க வருவாங்க. நான் என்ன கேட்கிறேன், இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சொந்தமான இடத்துல என்ன வழிபாடு நடத்துன்னு சொல்லி பிஜேபி ஆர்எஸ்காரர் தீர்மானிப்பானா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல என்ன செய்யணும்னு இஸ்லாமியர்கள் சொல்ல முடியுமா? தர்கா நிர்வாகம் சொல்ல முடியுமா? இல்ல இந்த கோயில்ல மீனாட்சி கோயில்ல என்ன செய்யணும்னு சொல்லி இஸ்லாமியர்ல வேற ஆட்கள் சொல்ல முடியுமா? திருப்பரங்குன்றம் கோயில்ல என்ன மந்திரம்னு சொல்லணும் வேற ஆள் சொல்ல முடியுமா? அது போலதானே தர்கா அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அவங்க என்ன வழிபாட்டு முறை நடத்துறாங்க அவங்கதான் முடிவு பண்ணணும். நீ யாரா சொல்றதுக்கு? ஆர்டிகல் 25 கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அது பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே இங்க உள்ள மாவட்ட நிர்வாகம் தான். ஆடு கோழி பலியிடுற அந்த வழிபாட்டை தடுத்தது லோக்கல் போலீஸ். கேட்டா ஆர்டிஓ சொன்னாரு. ஆர்டிஓ பீஸ் மீட்டிங் போற ஹெச்ஆர்என்சில இருந்து போய் வந்து ஒரு அதிகாரி சொல்றான், அவ வந்து இது வந்து தடுக்கணும் அப்படின்னு. சேகர்பாபு கீழே இருக்க ஹெச்ஆர்என்சிக்கு வேலையாது, ஆர்டிஓக்கு வேலையாது. நேற்று கோர்ட்ல வருதுங்க. கோர்ட்ல வரும்போது நீதிபதி கேட்கிறாரு, நீங்க பலியிட்டவங்களுக்கு மேல வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னா, நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம்னு திமுக அரசின் அரசு வழக்கறிஞர் வந்து வீரகதிரவன் சொல்றாரு.
ஏஏஜி அங்கிட்ட ரவீந்திரன் இருக்காரு, ஸ்டேட் பிபி ஜின்னா இருக்காரு, எல்லாம் வாய மூடிட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணும்? காலங்காலமா இங்க வந்து செய்யறாங்க. மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் சொன்னாரு, நான்வெஜ் அங்க சாப்பிடுறது அப்படின்றது காலங்காலமா இருக்குதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு சேகர் பாபு அட்ரஸ் பண்றாருல, அதாவது இது கலவரம் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க, அரசு வந்து நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோ அதுபடிதான் நடக்கும், வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்படாது அப்படின்னு சொல்லி சேகர் பாபு சொல்றாரு. ஒருபுறம் சச்சிராஜா சொல்றாரு தாலிபான் அரசுங்கிறாரு, இன்னொரு புறத்துல எதிர்த்தரப்புலையும் விமர்சிக்கிறாங்க, இந்த அரசு வந்து கலவரக்காரர்களை கட்டுப்படுத்த தவறி விட்டது அப்படின்னு சொல்லி அரசின் மீது இருதரப்பும் விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி பாக்குறது? அதாவது என்ன பிரச்சனைனா, அரசு நிர்வாகத்துல முழுக்க முழுக்க RSS, பாஜக, சங் பரிவார் சிந்தனை உள்ள நபர்கள் நிறைய ஊடுருவி இருக்காங்க. அவங்க பல வேலையை பார்க்குறாங்க. 3 மாசமா RSS, பிஜேபி, சங் பரிவார் அமைப்புகள் இந்த பிரச்சனையை தொடர்ந்து பெருசாகிக்கிட்டே வராங்க. டெய்லி கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து பெட்டிஷன் கொடுக்கறது, அங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது, ஆர்டிஓ பெட்டிஷன் கொடுக்கறது, இது எல்லாம் வரிசையா செய்யறாங்க. இதையெல்லாம் உளவுத்துறை பார்த்துக்கிட்டே இருக்கு, எந்த நடவடிக்கை எடுக்கல. ஃபேஸ்புக்ல வந்து மத வன்முறை தூண்டுற மாதிரி போடுறாங்க, வீடியோக்கள் போடுறாங்க, இந்துவை எழுந்து வா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எத்தனை பேர் கைது பண்ணாங்க? அவங்க எந்த உளவுத்துறை உங்களை கண்காணிச்சு? நாங்க இந்த பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லி பிரஸ் மீட் நடத்த வந்தா போலீஸ், மதுரை போலீஸ் வந்து பிரஸ் மீட் நடத்தக்கூடாதுன்னு எங்களை தடுக்குது. ஆனா 141 போட்ட பிறகு அவன் உள்ள போயிட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண உங்களுக்கு போலீஸுக்கு தெரியாதா? ஹச்ராஜா நாளைக்கு இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு? ஹச்ராஜா மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? ஏன் எடுக்க மாட்டீங்க? இப்ப என்ன அர்த்தம்னா, சங் பரிவார் கூட்டத்தை திமுக அரசாங்கம், அரசு அதிகாரிகள் அவங்க அரசியலை வளர்வதற்கு ஊக்குவிக்கிறாங்க. இப்ப சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நாங்கெல்லாம் பேசி பிரச்சனை ஆனோடனே சேகர் பாபு வச்சு சப்ப கட்டு கட்டுறதுக்கு வந்து சொல்றாங்க. சேகர் பாபு அவரே பாதி சங்கி சிந்தனை உள்ளவர் தான். சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனையோ, அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனையோ அவர் தீர்த்தாரா? பக்தியை வளர்க்கறதுக்கு தான் போயிருக்க. பகுத்தறிவு வளர்க்கறதுக்கு ஏதாவது வந்து திமுக கவர்மெண்ட் வேலை செய்யறாங்களா? பூணூல் போட்ட முருகனுக்கு மாநாடு நடத்துறதா சேகர் பாபு. இந்த பிரச்சனை இவ்வளவு நடக்குது இல்ல. ஆரம்பத்திலே கோயில் நிர்வாக தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணும்ல, HRNC கிளாரிஃபை பண்ணும்ல. இஸ்லாமியர்களுக்கு அந்த உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கு, கோயிலுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா அதுக்கு நேர எதிராக செய்யறான். அந்த ஏசி மேல நடவடிக்கை எடுத்துட்டாரு சேகர் பாபு. நேத்து நடந்தது கூட 144 மீறி வந்து இத்தனை 4000 போலீஸை மீறி வந்து அவங்க செய்யறாங்க. ஏன் ரிமாண்ட் பண்ணலன்னு கேட்கிறேன். மதுரை கமிஷனர் பதில் சொல்லணும், ஐஜி பதில் சொல்லணும், எஸ்பி பதில் சொல்லணும்ல. இதே வேற ஆள் பண்ணா விட்டுருவாங்களா சொல்லுங்க? முதல்ல வந்து இந்த வழக்கே எப்படி நடந்துச்சுன்னு கேளுங்க. இந்த வழக்கு வந்து 2ஆம் தேதி பிப்ரவரி 2 அனுமதி மறுக்கிறாங்க. யார் மறுக்கிறது? திருப்பரங்குன்றம் சார்பு காவல் ஆய்வாளர். பெட்டிஷன் கொடுத்தது யாரு? இந்து முன்னணி அமைப்பின் பொதுச் செயலாளர். அவர் வந்து பெட்டிஷன் கொடுக்கிறாரு. இந்து முன்னணியோட மதுரை நகர் செயலாளர் கலாநிதி மாறன் பெட்டிஷன் கொடுக்கிறாரு. அனுமதி 2ஆம் தேதி மறுக்கிறாங்க. 3ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய, இந்த ஆர்ப்பாட்ட பெர்மிஷன் வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி தனபால் அவர்கள் முன்பு RSS பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வந்து அங்க மென்ஷன் பண்றாங்க. 4ஆம் தேதி வழக்கு எடுத்துக்கிறேன்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. 3ஆம் தேதி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில 144 போடுறாங்க. நேத்து நீதிபதி தனபால் அவர்கள் முன்பு 42வது கேஸா 18வது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. அந்த வழக்க தமிழ்நாடு அரசு தரப்புல வீரகதிரவன் ஏஏஜி இருக்கார், ரவீந்திரன் இருக்கார், ஜின்னா இருக்கார். அவங்க அந்த வழக்குல போய் நடத்தல. இங்க காலையில வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அமர்வு முன்பாக ஒரு 3 வழக்கு வந்து போட்டு கொண்டு வராங்க, அவசர வழக்கு மாதிரி. அந்த வழக்கு 144 சேலஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப நீதிபதி வந்து கேட்கிற போது 144ல நீங்க தடை தான் நீங்க சொல்லணும், அதை தாண்டி மக்கள் வரக்கூடாது, வாகனத்தை பறிமுதல் பண்ணணும், இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, இல்ல அது வந்து நாட் ஹாப்பிலி வேர்டட் அப்படின்னு சொல்லி ஏஏஜி சொல்றாரு. சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பாபர் மசூதி பிரச்சனை போல உண்டு பண்ண நினைக்கிறாங்க சொன்னா, அனுமதி வந்து நாங்க இப்படி மறுத்திருக்கோம், அந்த விஷயம் சிங்கிள் ஜட்ஜிட்ட வந்து இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப நீதிபதி என்ன சொல்றாருன்னா, நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் அனுமதி தொடர்பான விஷயத்த நீங்க தனி நீதிபதிட்ட பாத்துக்கோங்க. இங்க வந்து 144 இந்த விஷயம் மட்டும் தான் இங்க வந்து இருக்குது. அந்த பிரஸ் ரிலீஸ் நீங்க கொடுத்தது சரியா தப்பான்னு தான் முடிவு பண்ண போறோம் அப்படின்னு காலையில சொல்றாங்க. ஒரு 1:15 இருந்து 1:30 மணி வரை நடக்குது. சாப்பிட போயிட்டு வந்தா நிலைமையே தலையிலா மாறுது. பிஜேபி அரசுக்காரங்க இன்னைக்கு எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் வேணும்ன்றாங்க. அப்ப வந்து நீதிபதி இன்னைக்கு கொடுக்கலாமான்னு கேட்டா இல்ல 19-20 முதல்ல ஏஏஜி வீரகதிரவன் சொல்றாரு. அடுத்து பார்த்தா நாளைக்குன்றாங்க. அடுத்து பார்த்தா இன்னைக்குன்னு சொல்றாங்க. 3 பேர் சேர்ந்து, ரவீந்திரன், வீரகதிரவன், ஜின்னா, இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க. கவர்மெண்ட் லீடர் திலக் இருக்காரு. 4 பேரும் தான்
இதுல வந்து சொல்றாங்க. போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு திலக் வந்து இவர்கிட்ட வீரக்கதிரவன்ட்ட வந்து சொல்றாரு. இப்போ போலீஸ்டே ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது, மாறி மாறி வந்து பேசுறாங்க. என்னைக்கு 144 இருக்கும்போது எப்படிங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியும்? இதுதானே பேசியிருக்கணும். ரெண்டாவது, ஆர்ப்பாட்ட வழக்கே இந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடியே கிடையாது, அது வேற ஜட்ஜிட்ட இருக்கு. அங்கதான் அதை பார்க்கணும். இது 144 சம்பந்தமா நாங்க பதில் மனு தாக்கல் பண்றோம், கவுண்டர் போடுறோம், வேற டேட் போடுங்கன்னு தான் கேட்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க மாறி மாறி வந்து போலீஸ் தரப்புல இருந்து வந்து கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லி நாளைக்குன்றத இன்னைக்குன்னு மாத்துறாங்க. இன்னைக்கு இடம் திருமங்கலம்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அப்புறம் வந்து தமுக்கன்றாங்க. அப்ப அதெல்லாம் தாண்டி அது பிஜேபி வந்து பழங்கானத்தன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீதிபதியே அவர்களே நாளைக்கு கொடுக்கலாமா இல்ல வேற தேதி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருந்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா ஆன்லைன்ல வந்து நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன், பிஜேபி RSS கேட்கிற இடத்துல நீங்க கொடுங்க, பழங்கானத்துல கொடுங்க அப்படின்னு. உடனே அவங்க கேட்கறாங்க, அரெஸ்ட் பண்ணவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஆர்டரா போடுங்க நீதிபதிட்டு கேட்கறாங்க. நீதிபதி சொன்னார், ஸ்டேட் பிபி சொல்லிட்டாரு, அவர் சொன்னா அதை பண்ணிடுவாங்கன்னு. அப்படி பண்ணோன்னே உடனே வந்து எல்லாத்தையும் கோர்ட் ஆர்டர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி அந்த கூட்டத்தை வந்து திரட்டுறாங்க. அப்ப இவர்கள் வந்து 144 மீறி பண்றதுக்கும் போலீஸ் தான் துணை போயிருக்கு. அவங்களை ரிமாண்டும் பண்ணல, இவங்களுக்கு மீறி பண்ணாலும் அடுத்து 144 போது இவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு இஸ்லாமிய அமைப்பு இப்படி எல்லாம் வந்து கேட்டிருந்தா, அனுமதி கேட்டிருந்தா 144 அவங்க கொடுப்பாங்களா? கோர்ட் கொடுக்குமா? ஸ்டேட் கொடுக்குமா? இப்ப என்ன என்ன இங்க சமூக நீதி அப்படின்னு பேசுற ஆட்சியில என்ன நடக்குது? இங்க எல்லா பிரச்சனையும் இவங்க தான் உருவாக்குறாங்க, சிக்கல் பண்றாங்க. இப்ப RSS பாஜக வளர்றதுக்கு மறைமுகமா திமுக உதவுதா அப்படின்ற கேள்விதான் வந்து இருக்குது. இந்த பிரச்சனை 3 மாசமா சிஎம் ரிப்போர்ட் போகாம இருக்கா? உளவுத்துறை தலைவருக்கு இது தெரியாதா? என்ன செய்ய போறாங்கன்றது தெரியாதா? திடீர்னு இப்படி வந்துருமா? எங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போறதுக்கே அரெஸ்ட் பண்ணவங்க நீங்க சீக்கிரம் வெளியே விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப இனி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மதுரையை காப்பாத்தாது, மதுரை நல்லிணக்கத்தை காப்பாத்தாதுன்றத நம்மளுக்கு வந்து தெரியுது. அதனால நாங்கள் மதுரையில் உள்ள அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் மத நல்லிணக்க கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி நாங்களே மக்களை திரட்டி சங் பரிவாரை எதிர்கொள்வதற்கான வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து மதுரை மக்கள் வந்து மத நல்லிணக்க மக்கள். இங்க மத கலவரத்துக்கு எந்த இடமும் கிடையாது. எல்லாரும் இங்க வந்து ஒற்றுமையா தான் வந்து பழகுறோம். திருப்பரங்குன்றம் ஒண்ணு அதுதான். லோக்கல்ல இருந்து ஒரு ஆள் கூட அங்க வந்து போல அப்படின்றதா. அடுத்த கட்டமா நாங்க கோரிக்கை வச்சிருக்கோங்க, அந்த கோரிக்கை பேசணும்ல. திருப்பரங்குன்றம் அங்க வந்து பரங்குன்றன்ற சங்க இலக்கிய பெயரை ஸ்கந்தர் மலைன்னு இவங்க மாத்திருக்காங்க, அதை மாத்தி தமிழ் பேர்ல வைங்கன்னு கேட்கிறோம். முருகனுக்கு சுப்பிரமணியன் சமஸ்கிருத பேர் வச்சிருக்காங்க, அதை மாத்துங்கன்னு சொல்றோம். அனைத்து இந்துக்கள் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் ஆகமம் வேதம் படித்து தீட்சை பெற்ற மாணவர்கள் 400 பேர் இருக்காங்க, அவங்களை அப்பாயின் பண்ணுங்கன்னு சொல்றோம். தமிழ்ல அங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றோம். தமிழங்கட்டும் கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ண முடியாது, அதை பண்ணுங்கன்னு சொன்னா அதையெல்லாம் செய்வதற்கு கச்சாரன்சி தயார் கிடையாது, தமிழ்நாடு அரசு தயார் கிடையாது. நாங்க பிரஸ் மீட் வந்தா நடத்துனாங்க. 144ல அவங்களுக்கு எல்லா வேலையும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. நீதிமன்றத்துல திமுக அரசின் அத்தனை வழக்கறிஞர்கள் சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்றாங்க. இது என்ன நடக்குது? அப்ப எதுக்கு திமுக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். நீங்க ஜாதி வெறிய பிஜேபி வளர்க்குது, அது தடுக்க மாட்டீங்க. மத வெறிய வளர்க்குது, அது தடுக்க மாட்டீங்க. பிஜேபி பயங்கரம் வளர்ந்துட்டு போகுது. சீமான் போன்ற நபர்கள் பெரியாரை கொச்சப்படுத்தி என்னென்னமோ பேசுறான், அதையும் தடுக்க மாட்டீங்க. அப்ப எதுக்கு திமுகன்ற அரசு பெரியார் பேரை சொல்றவங்களுக்கு யார் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஒரு மாற்று ஒன்றை உருவாக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. பெரியார் கொள்கையை தமிழ்நாட்டின் மத நலன்களை பாதுகாக்கணும்னா மாற்றை நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கோன்றதா இந்த பிரச்சனையை வந்து காட்டுது. இப்போதாவது அரசு விழிச்சுக்கணும், இல்லைன்னா அயோத்தியை போல மாத்தவங்க. சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு தர்காவை மாத்தணும், வந்துட்டாங்களா? ஹச்ராஜா சொல்லியிருக்காரு. இப்பயும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எடுத்தால்தான் அவங்க பயப்படுவாங்க. நாங்க அன்னைக்கே சொல்றோம், தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இது மாதிரி கலவரம் பண்ண முயற்சி பண்றவங்களை கைது, கோயிலுக்குள்ள போனவங்களை கைது பண்ணிருக்கோம்ல. ஆனா அப்படி ஒண்ணு இல்ல, முற்போக்கு அமைப்புகள் சேர்ந்தவங்க தான் கைது பண்றாங்களே வழியா இவர்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. முழுக்க அரசு நிர்வாகம் காவி சிந்தனையாளர்களால் நிரம்பி இருக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கே மிகப்பெரிய தடையாக வந்து மாறப்போகுது. இன்னும் மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து மதுரைக்கு நிதி இதுவரை ஒன்றிய அரசு ஒதுக்கல. இதை பிஜேபி காரன் கேட்டு வாங்கி கொடு. இந்த பகுதியில வந்து நல்ல தொழிற்சாலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதை வாங்கி கொடு. ஒரு ஐடி பார்க் 2 கொண்டு வா, எய்ம்ஸ் சீக்கிரம் கட்டு, கல்வி நிறுவனங்கள் ஏதாவது கொண்டு வாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாம கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னா, இந்த கலவரத்தை உருவாக்குறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. மதுரையை சேர்ந்த மக்கள், தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் வந்து தங்கள் பிள்ளைகளை இவங்க பின்னாடி அனுப்பாதீங்க. ஒரு எஃப்ஐஆர் ஆனா நம்ம வேலைக்கு போக முடியாது. நம்ம பிள்ளைய நம்ம வந்து நம் தலைமுறை இப்பதான் படிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க. எனவே இந்த கலவர கும்பல்
பின்னால இவங்களை அனுப்ப வேணாம். ஏன்னா இதை உருவாக்கி அனுப்புற பார்ப்பனர்கள் எல்லாம் அவங்க வெளிநாட்டு தூதரா இருப்பாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க. அவங்க வந்து யூனிவர்சிட்டியில வந்து வைஸ் சான்சலர் இருப்பாங்க. அவங்க பிள்ளையெல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகும். எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு நல்லா வாழ்ந்துட்டு இங்க உள்ள சூத்திர பஞ்சவரெல்லாம் போய் கலவரம் பண்ணு, முஸ்லீமோட மோது தகராறு பண்ணு, ஜெயிலுக்கு போ என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். இதைத்தான் எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அந்த அடியார் வேலைக்கு நம்ம பிள்ளையை போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.